சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நியாயமான ஆசை தான். இந்த உண்மையான மரியாதை எப்போ கிடைக்கும்? பணம் இருந்தால் கிடைக்குமா? பதவி இருந்தால் கிடைக்குமா? இந்த ரெண்டு இருந்தால் கிடைக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒரு நாடகமாக தான் இருக்கும். உண்மையான மரியாதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை கேளுங்க. இப்போது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே டேபிள் அழுக்காக இருக்குது. அந்த டேபிள் துடைக்கிறவனை, ஏய் இங்கே வாடா, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, இங்கே எப்படா நான் உட்காந்து சாப்பிட்றது, இதுக்காக நீ சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு அவனை அந்த விஷயத்தை செய்ய வச்சிங்க அப்படின்னா அவன் செய்வான். செய்கிறேன் சார் அப்படின்னு பயந்துக்கிட்டே சார்னு 10 தடவை போட்டு இவன் பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நம்மளை திட்டிக்கிட்டே தான் அந்த வேலையை செய்வான். இது அந்த டேபிள் துடைக்கிறவன்ட்ட, தம்பி இங்கே அழுக்கு இருக்குது, இதை கொஞ்சம் துடைச்சிட்றியாப்பா அப்படின்னு சொல்லி பாசமாக கேட்குறப்போ அவன் பண்ணிடுறேன் சார்ன்ட்டு இப்போ அவன் சொல்கிற அந்த சார்லேயும் அவன் பண்ணிடுற அந்த விதத்துலேயும் உண்மையான மரியாதை தெரியும். அதாவது கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். பணம் இருக்கிறவனை விட, பதவி இருக்கிறவனை விட எவன் ஒருத்தன் இன்னொருத்தனை மதிக்கிறானோ அவனோட மதிப்பு தான் கூடும். அவனுக்கு தான் உண்மையான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உண்மையாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உண்மையான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.